வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம எடுத்துக்கலாம். திருமூலரின் திருமந்திர பாடலை என்ன சொல்றாருன்றதை நம்ம சிந்திப்போம். மரத்தில் மறைந்தது மமத யானை, மரத்தை மறைத்தது மமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதமே. அதாவது ஒரு கல் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு மரம் எடுத்துக்கிட்டு சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மரம், கல், சாதா மனிதருக்கு. அதே ஒரு சிலை வதிப்பவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இதில் ஒரு உருவத்தை நாம் செதுக்கலாம் அப்படின்றார். அப்போ உருவத்தை செதுக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க, அங்கேருந்து உள்ளே இருந்தக்கூடிய சிலை வெளியே வருகிறது. அப்போ வெளியே வரும்போது என்ன ஆகுதுங்க, அதை சொல்கிறாங்க. கல்லாக இருந்தாலும் சரி அதே தான். ஒரு கல்லை எடுக்கிறாங்க, உளியால் உடைக்கிறாங்க. தாங்கக்கூடிய கல், வலியை வேதனையை தாங்கி கொள்ளக்கூடிய கல் ஒரு சிலையாக மாறியது. அப்போ ஒரு சிலையாக மாறின கல் கருவறையில் இருக்கிறது. அப்போ வலி தாங்க முடியாத உடைந்த கல் படிக்கல்லாக எல்லார்கிட்டையும் மிதிப்பட்டு மதிக்காமல் மிதிப்பட்டு போகிறது. அப்போ ஒரே கல் தான், ஒன்று சிலையாக, ஒன்று படிக்கட்டில் படிக்கல்லாக. அப்போ இதுதான் சொல்கிறார், மரத்தில் மறைந்தது மமத யானை அப்படின்னா, அந்த மரத்தில் மறைந்து இருக்கிறது யானை எடுத்துகிட்டு வந்தது யாரு, ஒரு சிற்பி. அந்த சிற்பி யாரு, குரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களோ சொல்லோ செயலோ என்னை நான் செதுக்க கிடைத்த ஒரு அருள் பிரசாதம் குரு. அந்த குருவை நம்ம கூ என்றால் குற்றம், ரூ என்றால் களைபவர். அப்போ நாம் என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை கலைக்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வெளியே வருகிறது. அப்போ தெய்வீக சக்தி வரும்பொழுது அப்போ நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், நான் தான் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் இறைவன் முறைவாக உயிராக அறிவாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறேன். அப்போ தெரிந்து கொள்கிறேன். அப்போ கணித்து கொண்டு அதன் வழி என்னோட அறிவு செல்கிறது. அப்போ மரத்தை மறைத்தது மமத யானை. அப்போ மரத்தை மறைச்சிருந்தது மமத யானை. அப்போ சிலையா வந்து போது என்னாச்சுங்க, இது யானை. அதுக்கு முன்னாடி மரமாக இருந்தது, கல்லாக இருந்தது, இப்போ உருவமாக எடுத்தது. அப்போ பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தில் என்னங்க, பிரபஞ்சத்தில் மறைந்து இருக்கிறது. பார் முதல் பூதம் என்னங்க, இறை சக்தி பஞ்சபூதங்களாக மறைந்து இருக்கிறது. அதான் பூதம் அப்படின்றாங்க. பஞ்சபூதங்களாக பௌதீக பொருட்களாக மறைந்து இருக்கிறது. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதமே. அப்போ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா, பரத்தை என்றால் நம் உடலுக்குள் மறைத்து இருக்கிறது அந்த பூதமே தான் உடலாக. பஞ்சபூதங்கள் என்னங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த 5 தத்துவம் தான் நமக்குள்ள இருக்கு. அப்போ உடலாக பார்க்கும்போது எலும்பாக தசையாக, அப்போ ரத்தமாக நீராக பார்க்கும்போது ரத்தமாக, நீராக, சளியாக. அப்போ உடல் வெப்பமாக சூடாக இருக்கிறது. காற்று மூச்சாக இருக்கிறது, ஒளியாக காதில் கேட்கிறது. அப்போ உயிர் பார்க்க முடியாது, நமக்குள் மறைப்பொருளாக இருப்பது அந்த பார் முதல் பூதமே. அப்போ இந்த 5 தத்துவம் தான் ஔவையார் சொன்னது அதே தான். பரமாய சக்தியில் பஞ்சமா பூதம் என்ன நம்ம போட்டிருக்கோம் அந்த பதிவில். தரம் மாறி தோன்றும் பிறப்புன்னு அந்த நிலம் 5 நீர் 4ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அந்த 5 தத்துவம் தான் நமக்குள் இருக்கிறது. அப்போ முதல் நம்ம மரமாக இருந்த நம்மை தவத்தின் மூலமாக செதுக்கி இன்னைக்கு ஒரு சிலையாக, வடிவமாக, சிற்பமாக, ஓவியமாக நம்மை நாம் மதிக்கக்கூடிய இறை நிலையாக. முதல்ல நம்மளை நாம மதிச்சோமா, நம்மளை நாமளே உணர்ந்துக்கிட்டோமா தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்மை நாம் அதான் சொல்லுவாங்க, என்னையான் அறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்து. அப்போ தவத்தை செஞ்சாலே போதும், இறையருள் நமக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு ஜெயிலில் ஒரு சின்ன கதை, அது இதிலே போட்டிருப்பாங்க. ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்க 2 பேரை. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், நான் கம்பிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்படுறாரு.
ஓவியமாக வரைஞ்சி வச்சுக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அந்த கம்பியை தாண்டி வெளி உலகத்தை பார்த்து அதை ஓவியமாக வைத்துக் கொள்கிறார். பார்வை ஒன்று தான், ஆனால் செயல் பலவிதம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை எடுத்து வந்ததை, இயற்கையை சுவாமிஜி அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர். அந்த மலராக மனம் இதமாக இருக்கக்கூடிய மனிதனாக நாம் வாழ்க்கையை வாழ்வோம். சிறப்பாக, சிலையாக, சிற்பியாக, இறைவனாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.